அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான தமிழ் உறவுகளே, நல்லா இருக்கீங்களா? ஓனருக்கும் தொழிலாளிக்கும் ஒத்துமை எப்படிங்க இருக்கணும்? கை சுத்தம் இருக்கணும், வாய் சுத்தம் இருக்கணும், கண் சுத்தம் இருக்கணும். இப்போ நாங்கள் ஒரு டிரைவரு, எங்களுக்கு என்னென்னலாம் வேணும்? கை சுத்தம், என்ன திருடாமல் கரெக்டாக கணக்கை ஒப்படைக்கிறது, இது ஒரு கை சுத்தம். வாய் சுத்தம்னாக்கா தண்ணியை போட்டுட்டு சில பேர் சண்டை போடுறானோ பாருங்கள், சண்டை போடுறது, தண்ணியை போடாமலே ஓனரை திட்டுறது, திட்டுறது, ஓனரை நம்மளை மரியாதை இல்லாமல் பேசுகிறது, இதெல்லாம் வாய் சுத்தம். கண் சுத்தம் எப்படின்னா, ஒரு கஸ்டமர் ஏறுறாங்க, அவங்கள குறுகுறுன்னு லேடிஸாக இருந்தாலும் பார்க்கக்கூடாது, ஒரு கண்ணியமான முறையில் அவங்கள நடத்தி கரெக்டாக கொண்டு போய் விடுறது தான் கண் சுத்தம். இந்த 3 விஷயமும் இருந்தால் தான் ஓனருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு நீடிக்கும். ஒரு டிரைவராக நமக்கும் கஸ்டமருக்கும் இருக்கிற உறவும் நீடிக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க அடுத்தடுத்து நம்மள்ட்ட சவாரி சொல்லுவாங்க. நான் ஒரு கத்தாரில் ஒரு ஆள்கிட்ட வேலை பார்த்தேன், ஒரு ஓனரு. என்ன தான் வேலை பார்த்தாலும் சரி, கேசியர் வேலை பார்ப்பேன், என்ன சர்வெண்ட் வேலை பார்ப்பேன், சம்சா போடுவேன், புரோட்டா போடுவேன், எல்லாம் போடுவேன். அவனுக்கு எவ்வளோதும் வேலை செஞ்சோம், நீ ஒழுங்காக வேலை செய்யலை, உனக்கு கொடுக்குற சம்பளம் தண்டம், என்ன உனக்கு கொடுக்குற வேலை தண்டம் அப்புடின்னு என்கிட்ட திட்டிக்கிட்டே இருப்பான். டெய்லியும் அவனுக்கு இத்தனை வேலை யாருமே பார்க்க மாட்டாங்க. அவங்க கிச்சன் வேலைன்னா கிச்சன் வேலை தான் பார்ப்பாங்க, கேசியர் வேலைன்னா கேசியர் வேலை தான் பார்ப்பாங்க, கஸ்டமரை கவனிக்கிறதா இருந்தால் கஸ்டமரை மட்டும்தான் கவனிப்பாங்க. நான் இத்தனை வேலையும் அவனுக்கு பார்த்து கொடுத்தேன். அப்பயும் அவன் சொன்னது என்னன்னாக்கா, நம்மளை மதிக்கிறது கிடையாது. ஒரு லேபரை அவன் மதிக்காமல் தரைக்குறைவாக பேசுகிறது. என்ன, ஒரு லேபரையும் மதிக்கணும். அப்போ தான் வாங்கப்பா போங்கப்பா, இந்த வேலையை பாரு, அந்த வேலையை பாரு, சின்ன தப்பு செஞ்சால் திருத்திக்கப்பா அப்புடின்னு சொல்லணுமே தவிர, ஒரு ஓனரு தான் வாய்க்கு வந்ததெல்லாம் அவன் பேசக்கூடாது. அப்படி பேசினா என்ன ஆகும்? அவ்வளோதான், டிக்கெட்டு போட்டு நான் அடுத்த மாதமே ஊருக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் 1 மாதம் 2 மாதம் கழித்து மறுபடியும் மெசேஜ் போடுறான், வரியா நீனு கத்தாருக்கு, நீ வரியா, வேலை ரெடியாக இருக்குது, கிச்சனில் மட்டும்தான் நீ வேலை பார்க்கணும். அப்போ நான் கரெக்டாக வேலை பார்க்கலன்னு சொன்னான். நான் இத்தனை வேலையும் அவனுக்கு பார்த்து கொடுத்துருக்கேன். பார்த்து கொடுத்தும் நீ சரியாக வேலை பார்க்கலன்னு சொன்னவன் எப்படி எனக்கு மெசேஜ் போடுவான்? மெசேஜை பாருங்களேன். இந்த மெசேஜ் ஒரு அப்புறம் தான் சொல்லுங்கள், கிச்சனில் ஃபுல்லாக வேலை பார்த்துக்கலாம், கிச்சனில் நிற்கிற மாதிரி வேலை பார்க்குற மாதிரி தான் ஓகே. ஏன்னா இன்னொரு கடை ஒன்று எடுக்கிறோப்ப அதுக்கு பால் போடுறதுனால வர சொல்லுங்கள், டிக்கெட் அனுப்பிடுறோம், வாங்க, பிரச்சனை இல்லை. ஒழுங்கான முறையில் வேலை பார்த்ததுனால தானே இப்போ மறுபடியும் நம்மளை கூப்பிட்றான், இல்லைன்னா கூப்பிடுவானா? ஓனருங்க என்ன செய்யணும்னா, முதல்ல மதிக்க தெரிஞ்சுக்கணும். நம்மள்ட்ட வேலை பார்க்குறதுனால அவனை தரைக்குறைவாக பேசுவது, நீ ஒழுங்காக வேலை செய்யலை, நீ வேஸ்ட்டு, நீ மண் அப்புடின்னு பேசக்கூடாது. அப்படியே பேசுவான்னு வச்சிங்களேன், கொஞ்சம் கூட ஒரு சிரித்த முகத்தில் இருக்காது. இத்தனைக்கும் நம்ம நாட்டுக்காரன், தமிழ்நாட்டுக்காரன், என்ன பழக்கமானவன், அவனே எனக்கு விசா எடுத்தவன், அவனே இந்த அளவுக்கு அவன் பேசும்போது நம்ம அங்கே வேலை பார்க்க தோணுமா? இந்த மாதிரி தரைக்குறைவாக பேசுகிற ஓனர்கிட்டையும் நம்ம வேலை பார்க்கக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, ஓனருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. வாய் பேச்சில் நல்ல முறையில் பேசினாதான் உறவு நீடிக்கும். ஓகே.